அதிகாரம் 13. பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை இயேசு கிறிஸ்து சாதாரண ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இயேசு அவர்களோடு உவமைகளில் பேசி அவ்வாறு உவமைகளை பேசுவதற்கான காரணங்களையும் கூறுகிறார். உவமைகளில் பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து மேலும் சில காரணங்களையும் கூறுகிறார். சுவிசேஷத்தின் வார்த்தை எல்லோருக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, வேறு சிலருக்கோ அது பிரயோஜனமாக இல்லை. இதற்கான காரணத்தை 4 விதமான நிலங்களை உவமைகளாக கூறி விளக்குகிறார். ஜனங்கள் மத்தியில் நல்லவர்களும் தீயவர்களும் கலந்திருப்பார்கள். களைகளை பற்றிய உவமையில் இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி விவரிக்கிறார். இந்த உவமையை தங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டபோது அவர் அதன் வியாக்கியானத்தை அவர்களுக்கு விளக்கி கூறுகிறார். கடலில் போடப்படும் வலையை உவமையாக கூறி பரலோக ராஜ்யத்தை விளக்குகிறார். துவக்கத்தில் சபை சிறியதாக இருந்தாலும் அது வளர்ந்து பெரிதாகி அநேகருக்கு பலன் தரும் என்னும் சத்தியத்தை கடுகு விதையின் உவமையினால் விளக்குகிறார். இதே சத்தியம் புளித்த மாவினாலும் விளக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷத்தை போன்றது. ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை விளக்குவதற்கு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம், நல்ல முத்து ஆகியவற்றை உவமைகளாக கூறுகிறார். வீட்டு எஜமானாகிய மனுஷனை பற்றி உவமையாக கூறி நாம் கேள்விப்பட்ட உபதேசங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரில் வந்து ஊழியம் செய்தபோது அந்த ஊர் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரல் அடையும் சம்பவம் இந்த அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது.